அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. என்னுடைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயிலை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ புக்லெட் 2500 போல எம்சிக்யூ புக்லெட் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. ஸோ அந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த எம்சிக்யூ புக்லெட்டை வாங்கி படிங்க. செம்மையாக இருக்கும். சப்ஜெக்ட் நான்றதை இங்கே கற்றுப்பீங்க. அந்த எம்சிக்யூ புக்லெட்டில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதே போல் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறது, நோட் போட்டு எழுதுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ டிஆர்பி ப்ரிப்பரேஷன் வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எக்ஸாம் டேட் வந்து என்னைக்கு வேணால் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். பட் கொடுக்குற டேயில் நீங்கள் எக்ஸாம் போகிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஸோ அதுக்கு பிஃபோராகவே நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டக்டை வச்சு படிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கடையில் பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருமா சார், அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணுமா சார் அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கு. ஸோ பிஓ எக்ஸாம் ஒரு பார்ட்டு, யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஒரு பார்ட். அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் செலக்ட் பண்ணுற பார்த்து தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் இது வந்து எம்சிக்யூ ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 19 கேட்டால் முக்கியமான ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்ளம் வந்ததை பார்த்துலாம். த சீக்வன்ஸ் ஏஎன் ஈக்குவல் டு, இந்த ப்ராப்ளம் சிஎஸ்ஆர்லேயே கேட்டிருக்காங்க பார்த்துக்குங்க. ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. ஸோ இது போல் ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. The sequence an equal to, சார் இதுக்கு லிமிட் எடுத்தாவே தான் சார் வரப்போகுது, இது ஏன் சார் டீச் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுதுங்களா? இல்லை, இது ஒரு பியூட்டி இருக்குன்றதை சொல்கிறேன். The sequence an equal to 1 plus 1 over n whole power n converges to option A 0, option B E, option C 1, option D diverges. நெக்ஸ்ட் மாதிரி ஆன்சர் தான், பட் ஒய், அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. லிமிட் extends to infinity 1 plus f of x whole power g of x of the form 1 power infinity இருக்கு அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இந்த லிமிட் ஈக்குவலன்ட் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e power f of x into g of x ன்னு எழுதிக்கலாம். ஸோ எப்பவுமே இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற லிமிட் எக்ஸிஸ்டன்ஸுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுடைய லிமிட்டிங் ஃபங்க்ஷன் இப்படி இருந்தா. ஓகே, சிம்பிள். ஸோ பாருங்க, இதில் பாருங்க எக்ஸ் வந்து என், ஸோ என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 1 plus 1/n ஹோல் பவர் n. இது பார்த்தீங்கன்னா 1 power infinity ஃபார்மேட்டில் இருக்குது. டேரெக்டாக லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக. அப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறச்சு எப்படி எழுதிக்கலாம், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் f of xன்றது இங்கே 1/n, f of nன்றது 1/n இன்டூ g of xன்றது n. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் 1ன்னு வரும். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு e. ஓகே, ஸோ இப்படி தான் இது நீங்கள் பிடிக்கணும். இப்போ நான் ஒரு சில போல் லிமிட்ஸ் வேல்யூஸ்லாம் கொடுக்குறேன், உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus n whole power 1 plus 1/n whole power n plus 1. So sorry, 1 minus 1/n whole power n plus 1. இதனுடைய வேல்யூ என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. லிமிட் n tends to infinity 1 plus 1/n whole power n plus 1. இதனுடைய லிமிட்டிங் வேல்யூ என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து லிமிட் n tends to infinity 1 plus a/n whole power n. இதனுடைய வேல்யூ என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. லிமிட் n tends to infinity 1 plus 1/n plus 1 whole power n into a. ஸோ இதனோட வேல்யூலாம் நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சிம்பிள். இதை அப்ளை பண்ணால் போதுமானது. அந்த ஒரு ரிசல்ட்டு தான் அது எல்லாத்துக்குமே காமனாக அப்ளை பண்ண வேண்டியது. ஸோ எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர்ன்றதை டப்புன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன், அவ்வளோதாங்க. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே இந்த டேட்டில் வந்து டெஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் வந்து நம்பர் கான்டாக்ட் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.